நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1 முதல் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் பார்த்திங்கன்னா வார ஆரம்பத்தில் கடகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்த போதிலும் ஆரம்பத்தில் சந்திரனோடு இணைவதால் அந்த நாட்கள் 2.25 நாளும் பார்த்திங்கன்னா நீச்ச பங்கம் பெறுவது மிக சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு வந்து சந்திரன் துலாத்துக்கு கடைசியாக போகிறாரு. குரு பார்வையில் இருக்கார். குரு சந்திர யோகம். அப்போ 2.25 4.5 நாள் கிட்டத்தட்ட நல்ல நிலையில் இருக்கிறார். அப்படின்னும் பொழுது ராசிநாதன் சிறப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு காரிய தடையின்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்கு. பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. கொடுத்த பணம் வசூலாகாது. அதனால் கொடுக்கக்கூடாது. பேசுவதிலும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 2ல் கேது இருக்கிறது கணவன் மனைவி இடையே கூட கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குறது, வீர பராக்கிரமஸ்தானத்தை பார்க்குறது. தைரிய குறைவு ஏற்படும். ஏதாவது ஒரு எடுத்து செய்யலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணுவீங்க. இளைய சகோதர பாவம் அப்படின்னும் பொழுது அந்த பாவத்தை சனி பார்க்கறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 12ல் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம். வார இறுதியில் சந்திரன் அங்கேயே இருக்கார். குரு சந்திர யோகம் பெறுகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப சிறப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்ட, வீடு வாங்க, ஃப்ளாட் வாங்க முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் 2 வீலர் விற்றுட்டு பழைய 2 வீலர் விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை 4 வீலரே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு 2.25 நாள் நல்லா இருக்கார். அதுக்கப்புறம் அது நீச்சமாக தான் இருக்கார் கடகத்தில். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளால் ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள் வரலாம், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்தில் கூட ஏதாவது பிரச்சனைகளோ ஒரு பின்னடைவோ ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உடையவர்கள் கொஞ்சம் இந்த வாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் என்பது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள். இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் சர்வீஸில் வேலை பார்க்குறீங்க, எங்கே வேலை பார்த்தாலும் ஆதரவு கிடைக்கும். அதே நேரத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு கிடைத்தே பெறுவீர்கள்.
எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுமோ இந்த 6ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அற்புதமான இடம். அதையும் தாண்டி 5க்கு 2ஆம் இடம் 6ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ராகு 8ல் இருக்கப்படாது. பட் இருந்தாலும் 8ல் ராகு இருந்தால் மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு பார்வையில் இருக்கிறதால எந்த அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது என்று கண்டிப்பாக உறுதிப்பட சொல்லலாம். மாறாக உங்களை பொறுத்தவரை 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது மறைவு ஸ்தானமாக இருக்குது. அது ராகு உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறதால வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படும் அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது இந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையம், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு, மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு இது போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் கூட சலுகைகள் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது. தந்தையால் யோக பாக்கியங்கள் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2 11ல் இருக்கிறது சிறப்பு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா 12ல் புதன் இருக்கார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை போன்றவற்றில் ஆர்வம் உடையவர்கள் எந்த இதுக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் என்று சொல்லலாம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆனால் சூரியன் அங்கே தான் இருக்கார். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பல வகையில் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதி சனி 9ல் இருக்கார். இருந்த போதிலும் 8ல் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அமைந்த போதிலும் 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் இருக்கிறதால மனைவி மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய நட்பு, அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களிடம் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக தான் பேசணும், எச்சரிக்கையாக தான் பேசணும். மற்றபடி ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதாலையும் குரு பார்வையில் இருக்கிறதாலையும் உங்களுக்கு இந்த வாரம் தொட்டது தொடங்க போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை கல்வி எந்த இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும், எந்த பிரிவில் சேர்க்கணும், அவங்களுக்கு கேட்குற கோர்ஸு கண்டிப்பாக கிடைக்கும், சேர்த்து விடுவீங்க. மற்றபடி இந்த வாரம் வளர்பிறை நாட்களாக இருப்பதால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இது விளங்குகிறது. நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.